நம்ம அஜித் அவர்கள் சினிமா துறையில மட்டும் இல்லாம மற்ற துறையிலையும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஓய்வு நேரத்துல கார் ரேஸ், துப்பாக்கி சுடுதல், ட்ரோன் இப்படி பல அவருடைய பேஷன்களை தொடர்ந்து அஜித் அவர்கள் சினிமாவில் இருந்துகிட்டே அவருடைய பேஷனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. இப்படி இருக்க இன்னைக்கு குடியரசு தினம். இந்த தினத்துல திடீர்னு அஜித் அவர்களுக்கு தேசிய அளவில் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய விருது ஒன்று மத்திய அரசால தற்போது இன்னைக்கு அஜித் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய நாட்டின் 3வது மிகப்பெரிய விருதான பத்ம பூஷன் விருதை தற்போது அஜித் அவர்கள் கலைத்துறை அதே போல் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவர் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறதால எல்லாருக்குமே ஒரு முன்னோடியாக இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அளவில் சாதிச்ச எல்லாருக்குமே தேர்ந்து எடுத்து இந்த மாதிரியான உயிரியல் விருது வழங்குறதுண்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் தற்போது அஜித் அவர்களையும் இணைச்சு பத்ம பூஷன் விருதை அஜித் அவர்களுக்கு வழங்க போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு அவங்களே அதிகாரப்பூர்வமாக இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் முதல் முறையாக ஒரு கார் ரேஸில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் 3வது இடத்தை பிடிச்சி இந்திய அளவில் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய பெருமையை அஜித் அவர்கள் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதை தொடர்ந்து தற்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை கௌரவப்படுத்தும் விதமாக பத்ம பூஷன் விருதை தற்போது ஒரு நடிகராக அஜித் அவர்கள் இந்த விருதை அவர் வாங்க இருக்கிறது. அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நம்ம தமிழகத்துக்கும் இந்த விருது அஜித் அவர்கள் வாங்குறது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமாக தான் கருதப்படுது. ஸோ அஜித் அவர்கள் கூட சேர்ந்து நம்ம தமிழக அளவில் கிரிக்கெட் பிளேயரான அஸ்வின் அவருக்கு பத்மஸ்ரீ, இப்படி இன்னும் நிறைய பேர் இந்த பத்ம விருதை நம்ம தமிழகத்தில் இருந்து வாங்குற இருக்காங்க. ஸோ அதில் அஜித் அவர்களுக்கு முக்கியமாக இந்த விருது கிடைச்சிருக்கிறது. தற்போது தமிழக மக்கள் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் கருதப்படுது. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.